நாளிலே ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 7:11. அதுல வேத வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையும் இதுதான். பிரியமானவர்களே, அழகான ஒரு வார்த்தை. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஒருவேளை ஏதாயிலும் காரியங்கள் நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாய் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைமைகளிலே, நம்முடைய வியாதிகளிலே, அல்லது நம்முடைய பிரச்சனைகளிலே ஏன் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி பல நேரங்களிலே பல கேள்வியான அனுபவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். ஆனால் இந்த காலைவேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறாரா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருந்து அவர் நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம் வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா, லூக்கா 18வது அதிகாரத்திலே ஏசப்பா அந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமை என்னன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தானா. அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தார். அவள் அவனிடத்துல போய் அவளுக்கும் அவள் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தார். பாருங்க, அந்த அவ போய் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தா. வெகு நாள் வரைக்கும் அவ விண்ணப்பம் பண்ணி, வெகு நாள் வரைக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிறைய நாளா, வெகு நாள், வெகு நாள்னா நிறைய நாள் அவ விண்ணப்பம் பண்ணிட்டே இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனுக்கு, அந்த மகளுக்கு ஒரு நியாயம் செய்கிறதற்கு மனதில்லாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய நியாயம் அப்படித்தான். அவர்களிடத்துல நாம் போய் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய காரியங்களை தெரிவிக்கும் போது அவர்கள் இப்படிதான் நம்மை அலைக்கழிக்கிறவர்களா இருப்பார்கள். இங்க வேதம் சொல்கிறது, அவனுக்கு அந்த சகோதரிக்கு உதவி செய்ய மனதில்லாது இருந்தது. ஏன்? அவன் பிறகு அவன் யோசிச்சு பார்க்கிறான். அவனே சொல்றான் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், அது அந்த சகோதரி கேள்விப்படுகிறார், இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன், தேவனுக்கு பயப்படாத மனுஷன் என்று தெரிந்த போதிலும் இந்த விதவை வந்து என்ன தினமும் தொந்தரவு பண்ணுங்க, அடிக்கடி தொந்தரவு பண்றான். எப்போதும் வேதம் சொல்லுகிறது, எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியா இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளையே, ஒரு உலக பிரகாரமான ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை யோசித்து பாருங்க. தினமும் வந்து என்கிட்ட கேக்குறா, நான் ரொம்ப மோசமான மனுஷன், ஆனாலும் என்ன அவ விடல, கேட்டுக்கிட்டே இருக்கல, இவளுக்கு நான் நியாயம் செய்யணும்னு அவனே தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறான். தீர்மானம் பண்ணி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, அந்தபடியே அவன் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்வேன்னு சொல்லியிருக்கான்ல. அப்போ ஆண்டவர் வேதம் இந்த நாளில நமக்கு தருகிற வார்த்தை, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த மனிதன் அநீதியுள்ள நியாயாதிபதி, அநீதியுள்ள நியாயாதிபதி. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடியால அவர் என்ன செய்வாராம் என்றால், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கேள்வி வைக்கிறார், நம்ம முன்னால வைக்கிறார், இந்த காலை வெளியில வைக்கிறார். நான் நீதியுள்ள நியாயாதிபதி, நீ அறிந்திருக்கிறாள், நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரமாய் நியாயம் செய்வேன், சீக்கிரமாய் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் இந்த காலை வெளியில நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். யாருக்கு? அவரால், அவரை நோக்கி அடிக்கடி வெகு நாள் வரைக்கும் அவரை எப்பொழுதும் தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார் பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்வார். அநீதியுள்ள நியாயாதிபதி எப்போது தொந்தரவு பண்ணி இருக்கும் போதுதான் நியாயம் செய்தார். ஆனா நம்முடைய தேவனுக்கு இன்னொரு குணாதிசயம் இருக்கிறது. அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகள் யாவருக்கு அவர் சமீபமாய் சென்று அவர்களுக்கு நியாயம் செய்வார்.
அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சீக்கிரமாய் அவர் நியாயம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த சங்கீதத்திலும் சங்கீதக்காரனாகிய தாவீது அதுதான் சொல்லுகிறார். தேவ நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். என்னுடைய வாழ்விலே நான் கடந்து செல்கிற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் என் தேவன் எனக்கு நீதியாய் நியாயம் செய்வார் என்று நம்பிக்கை தாவீதுக்கு காணப்பட்டது. பிரியமானவர்களே, தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்கிற நம்பிக்கை இருந்ததாகவே தான் அவன் அவ்வாறு சொல்லுகிறார். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தாவீது சொல்லுகிறார் என்றால், சங்கீதம் 7 அதே அதிகாரம் 8, 9 வசனங்களிலே அவர் நீதிமான்களுடைய இருதயத்தை ஆராய்கிற தேவன் என்று அதில் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதியுள்ளவராயிருக்கிற தேவரே, இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த காலை வேளையிலே என்னை 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 நேசிக்கிறவர்கள், எனக்காக உதவுகிறவர்கள், எனக்காக வலது பாரசத்தில் இருக்கிறவர்கள் யாருமே இல்லை என்று நீங்க வேதனையோடு இந்த பிரேயர்ல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? அவர் நீதியா இருக்கிற தேவன். உங்களுடைய இருதயங்களை உள்ளிந்திரியங்களை அவர் சோதித்தறிகிறவர். மனிதன் முகத்தை தான் பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அன்பான தேவ பிள்ளையே, தாவீதுடைய குடும்பத்திலே ஒரு நாளிலே சாமுவேல் உடைய ஈசாயுடைய குமாரர்களிலே ஒருவரை அபிஷேகம் பண்ணும்படியாய் வரும்போது கர்த்தர் தான் அனுப்புகிறார். ஈசாயினுடைய வீட்டுக்கு போயாச்சு சாமுவேல் தீர்க்கதரிசி. அங்கே போய் அவருடைய எல்லா குமாரர்களையும் ஈசாய் கடக்க பண்ணுகிறார். ஆனா அவருடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசியே, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதன் இவனாயிருக்கலாமோ என்று அவர் நினைத்தார். மனிதன் முகத்தை தான் பார்ப்பான், சரீர அப்பியரன்ஸ் தான் பார்ப்பான். உங்க அழகா இருக்காங்களா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, செல்வாக்கு இருக்கா, அதுதான் பார்ப்பாங்க மனுஷன். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. பிரியமானவர், ஆண்டவர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியோடு சொன்னா, இவர்களில் ஒருவரை நான் தெரிந்து கொள்ளல, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை அழைச்சிட்டு வா, அவனைதான் நான் அபிஷேகம் பண்ண போறேன்னு நான் அழைச்சிட்டு வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அன்பானதே, நியாயாதிபதி. தகப்பன் மறந்து போயிருக்கலாம் ஒருவேளை தாவீதை, ஆனா நீதியுள்ள நியாயாதிபதி மறக்கல. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் மறந்து போயிட்டாங்க, எங்க குடும்பத்துல மறந்துட்டாங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மறக்கவே இல்லை என்பதை மறந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற தேவன். மூன்றாவதாக, தேவன் மௌனமாய் இருப்பதில்லை. பிரியமானவர்களே, அவர் மௌனமாய் இருப்பதில்லை. நமக்காக அவர் யுத்தம் செய்கிற தெய்வம். உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புகிறார்களா? அவர்களுக்கு விரோதமாய் அவர் யுத்தம் செய்கிற தெய்வம். அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தெய்வம். அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீமை செய்கிறவர்களை அந்த தீமையிலே அவர்களை இருக்கும்படி செய்கிற தெய்வம் அல்ல. பாருங்க, அவர் என்ன செய்கிறாராம் அந்த தீமை செய்கிற உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களா, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா, ஏளனமாய் உங்களை நினைக்கிறார்களா, அவர்களுக்கு விரோதமாய் அவர் என்ன செய்வார் என்று 12 முதல் 14, 15 வசனங்கள் 16 வசனங்கள் வரைக்கும் சொல்லுகிறது. 12 முதல் 16 வரைக்குள்ள வசனங்களிலே உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற பலனை எப்படி அவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் குழியை வெட்டுகிறார்களா, அதை ஆழமாக்குகிறார்களா, தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழும்படி ஆண்டவர் செய்வார். அவருடைய தீவினையை அவர்கள் சிரசின் மேலே திரும்பும்படி செய்வார். அவளுடைய கொடுமையை உச்சந்தலை மேல இறங்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, ஆனா அவர்களுக்காக நம்ம அப்படி தீமை செய்யணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்க தேவையில்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று தான் சொல்லியிருக்கார். ஆனா நம்ம உண்மையா இருக்கும்போது நமக்கு தீமை செய்கிறவர்கள் உண்மையாகவே அவர்கள் வெட்கப்பட்டு போக முடியாது. அவருடைய தலையை நம்முடைய தலையை அவர்களுக்கு முன்பதாக அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய ஒரு உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். உங்களுக்கு விரோதமாய் குழியை வெட்டுகிறார்கள், பயப்படாதே. ஆண்டவர் உங்களுக்காக விசேஷித்த பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்வில செய்கிறவராய் காணப்படுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். என்னுடைய இருதயங்களை ஆராய்கிறார்.
நமக்காக அவர் மௌனமாய் இருப்பதில்லை. நமக்காக எழுந்து நின்று யுத்தம் பண்ணுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணேன். இன்றைக்கு காலை வேளையிலே நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைமைகள் இருக்கட்டும், நான் என் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். ஆனா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். சூழ்நிலைமை மாறாத போது நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். மனிதர் புரியாத போது ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எனக்கு அநியாயம் நடந்தாலும் அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் சீக்கிரமா எனக்கு நியாயத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அவரிடத்துல காத்திருப்போம். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார்.